நான் தான் திவ்யா தேடிட்டு இருக்க காதலி. அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? ஹாய், நான் உங்கள் கார்த்தி, என்னுடைய மனைவி திவ்யா கலச்சி. நாங்க 2 பேரும் இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னா மார்த்தாண்டம் வந்திருக்கோம். அதாவது கண்டாரொலிங்கிறது என்னுடைய காதலி திவ்யா கலச்சி எனக்கு அன்பா வச்ச ஒரு பெயர். கார்த்தி கண்டாரொலி கார்த்தி. மேக்சிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க நைட்டு தூங்குறதே விடிய காலம் 3 மணிக்கு தான் தூங்குவாங்க. அது வரை இந்த ஆன்லைன்ல வந்து எதனால உங்களை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க திவ்யா கலச்சி? என்ன நீங்க 2 பேரும் நேர்ல சந்திச்சிருக்கீங்களா? அது வந்து அவங்க ஒரு நடிகை. அவங்க வந்து பண்றது எல்லாமே கண்டென்ட் கல்யாணம். இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு திருமணமாகி ஒரு குழந்தை இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமா, அதை நான் மீடியாலையும் சொல்லியிருக்கேன். எனக்கு குழந்தை இருக்காங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணமாகி 4 வருடங்கள் ஆயிடுச்சு. உண்மையாவே கோவில்ல நாங்க கல்யாணம் பண்ணுவோம். அது உண்மை கல்யாணம். ஆமா, அவங்க அம்மா எல்லாத்தையுமே அவங்களுடைய சொந்த பந்தம், என்னுடைய சொந்த பந்தம். இல்ல, இதை எப்படி உங்க மனைவி ஏத்துக்கிறாங்க? கட்டாயம் ஏத்துக்கிட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? உண்மையாவே திறமை இருக்கு, பணம் இருக்கு. அவங்களும் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நான் திருமணத்திற்கு பிறகு கண்டென்ட் கல்யாணம் பண்ண மாட்டேன். நிறைய பேர் வாழ்க்கையில வந்து மறைமுகமா 2வது மனைவி வச்சிருக்காங்க. நான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு 2வது மனைவி வச்சிருக்கிறேன், அவ்வளவுதான். ஓ, அப்போ உங்களோட 2வது மனைவியாக திவ்யா கலச்சியை திருமணம் பண்ண போறீங்க? கட்டாயம். ஒயிட் ஹார்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு தெரியுமா? கீழக்கரையா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்படி சொன்னவங்க யாருக்குமே தெரியாதுங்க. இவ்வளோ நாளாக நம்ம திவ்யா கலச்சி தேடிக்கொண்டு இருந்த கண்டாரொலி கார்த்தி தான் நம்ம கூட இருக்காரு. வாங்க கார்த்தியும் திவ்யா கலச்சியுடைய காதல் கதையை பத்தி கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் கண்டாரொலி கார்த்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னதுங்க அது கண்டாரொலி கார்த்தி? கண்டாரொலினா என்னது அது? அதாவது கண்டாரொலிங்கிறது என்னுடைய காதலி திவ்யா கலச்சி எனக்கு அன்பா வச்ச ஒரு பெயர். ஓ, அன்பு பெயர். அன்பு பெயர். எத்தனை வருஷ காதல் இது? எதனால உங்களை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்க திவ்யா கலச்சி? என்ன நீங்க 2 பேரும் நேர்ல சந்திச்சிருக்கீங்களா? நிறைய முறை நாங்க சந்திச்சிருக்கோம். கிட்டத்தட்ட எங்களுடைய காதல் 8 வருஷமா நாங்க லவ் பண்ணிட்டு இருக்கோம். மதுரை ஆரப்பாளையத்துல மீட் பண்ணி நாங்க லவ் பண்ணோம். தஞ்சாவூர் நானும் போயிருக்கிறேன், அவங்களும் இங்க மதுரை வந்திருக்காங்க. நாங்க மீட் பண்ணி பல முறை பேசியிருக்கிறோம். இது கண்டாரொலி கார்த்தின்றது இது கண்டென்ட்டுக்காக உருவாக்கப்பட்டதா இல்ல உண்மையாவே நீங்க 2 பேரும் காதலர்களா? இல்ல, நாங்க உண்மையாவே வந்து காதலர்கள். லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ அவங்க ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ஆபாசமாக இருக்கவும் எங்கள் வீட்டில் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க. வேண்டாம், இந்த பொண்ணு வேண்டாம், திருமணம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் ஆரப்பாளையத்தில் இருக்கிற வீடோட அட்ரஸ் தெரியும். சரி, அட்ரஸ் தெரிஞ்சாதான் இந்த பொண்ணு இங்கே வந்துருது. ஒரு முறை வந்தெல்லாம் பயங்கரமாக பிரச்சனை எல்லாம் பண்ணுச்சு. அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வீடை காலி பண்ணி கிருஷ்ணன் கோவில், அதாவது ராஜபாளையம் சைடு நாங்கள் குடி போயிட்டோம். அப்போதான் என்னை தேடி அட்ரஸ் தெரியாமல் அலைஞ்சு திரிஞ்சு போராட்டம் பண்ணது பல வழிகளில் வந்து மீடியாவில் வந்து என்னைய பேசி போட்டுட்டு இருந்தது. ஆனா சமீபத்தில் நாங்க திவ்யா கலச்சி கூட ஒரு நேர்காணல் பண்ணும் பொழுது கண்டாரொலி கார்த்தின்னு சொல்லிட்டு என்னோட அந்த கண்டென்ட் கார்த்தின்ற கண்டென்ட்டை உருவாக்குனவர் கீழக்கரை வந்து நான் ஒரு கஷ்ட காலத்தில் இருக்கும்போது நம்ம ஒரு கண்டென்ட் பண்ணுவோம் அப்படின்னு உருவாக்கப்பட்ட ஒரு பெயர் தான் வந்து கண்டாரொலி கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு அவர் பணம் சம்பாரிச்சு என்னோட பேரை பயன்படுத்தி அவர் பிரபலம் ஆயிட்டு வராரு. முழுக்க அவர் வந்து என்னோட பேரை மிஸ்யூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி திவ்யா கலச்சி தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல வைக்கப்படுது. அதை நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது இது வந்து கண்டென்ட்டே கிடையாது. நான் வந்து மீடியால எனக்கு ஃபர்ஸ்ட் மீடியா பிடிக்காம இருந்தது. அதுக்கப்புறம் நான் மீடியால வந்து சரி நம்ம மீது வெறி கொண்டு இப்படி நம்ம லவ் பண்றாங்க, நம்ம மக்களுக்கு நம்ம தான் கண்டாரொலி கார்த்தின்றதை தெரியப்படுத்திடுவோம் அப்படின்றத வந்து நான் தெரியப்படுத்தினேன். நான் தான் கண்டாரொலி கார்த்தி அப்படின்றப்ப அவங்க வந்து என்னை திட்டினாங்க. ஏன் இப்போ மக்களுக்கு நீ சொல்ற? இன்னும் நான் 4 காசு சம்பாதிக்கணும், சம்பாதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு திருமணம் கூட பண்ணிக்கலாம், இப்போ நீ ஏன் சொல்லாத அப்படின்னு அவங்க பக்கத்துல இருந்து எனக்கு. அவங்க தரப்புல இருந்து எந்த ஒரு இடத்துலயும் நீங்க தான் கண்டாரொலி கார்த்தின்னு இப்போ வரையும் குறிப்பிடப்படாம இருக்கு. அதுக்கு காரணம் அது இன்னும் பல கண்டென்ட் ஒரு சேனல்ல நடிச்சு இன்னும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். இல்ல, அந்த ஒரு இடத்துல தானே கேள்விக்குறி ஏற்படுது. நீங்க வந்து திவ்யா தேடிட்டு இருக்க கண்டாரொலி கார்த்தி நான் தான் அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிடுறீங்க. ஆனா திவ்யா தரப்புல இருந்து நீங்க தான் கார்த்தின்றது இப்போ வரையும் வந்து குறிப்பிட்டு சொல்லப்படலையே. அப்ப திவ்யா தேடிட்டு இருக்க கார்த்தி நீங்க இல்லையா? நான் தான் திவ்யா தேடிட்டு இருக்க காதலி. அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? நாங்க 2 பேரும் மணிக்கணக்கா பேசிட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் நாங்க பேசிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன ஆதாரங்கள் இருக்கா? நாங்க போன் கால் பேசின ஆதாரம் இருக்கு. இல்ல, இப்போ உங்களால லைவ் கால்ல திவ்யா கிட்ட பேச முடியுமா? கட்டாயம் பேச முடியும். எங்க பேசுங்க பார்க்கலாம்.
நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் அதை ப்ரூவ் பண்றீங்களா தான் கேட்டு வீடியோ கால் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னேன். அது எடுக்கலையா? அது குண்டு தூங்குது போல. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நைட்டு தூங்குறதே விடிய காலம் 3 மணிக்கு தான் தூங்குவாங்க. அது வரை இந்த ஆன்லைனில் வந்து வியூவர்ஸ் போகுதா என்ன பண்ணிட்டு இருக்குது, மேக்ஸிமம் வந்து லைவ் போட்டுகிட்டே இருப்பாங்க. 12-1 மணி வரை லைவ் போடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவாங்க. அவங்க தூங்குறதே விடிய காலம் 3 மணிக்கு தான். எனக்கு 12-1 மணிக்கெல்லாம் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜ் பண்ணியிருக்காங்க. 2 மணிக்கெல்லாம் கால் பண்ணுவாங்க. அவங்க தூங்குறது வந்து ரொம்ப வந்து லேட்டாக தான் தூங்குவாங்க. எப்போ எழுந்துப்பாங்க? அது எந்திரிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதியம் 12-1 மணி ஆயிரும். அப்போதான் எந்திரிச்சு அது லைவ் போட்டு காலை சாப்பாடை சாப்பிடுவாங்க. முழுக்க அது என்ன சொல்றது, சோசியல் மீடியா பைத்தியம் கூட சொல்லலாம். உங்களுக்கும் திவ்யா கலச்சிக்கும் திருமணம் நடக்க போகுதா? கட்டாயம் நடக்கும். இன்னும் மிக விரைவில் நடந்துரும். விரைவில் நடந்துரும். கட்டாயம் நடக்கும். மக்கள் எதிர்பார்க்கறத விரைவில் நாங்க நடத்தி காமிச்சிருவோம். கட்டாயம் நடக்கும். மற்றபடி திவ்யா கல்லச்சி வந்து தேனி ஈஸ்வரனை திருமணம் பண்ண மாதிரியும் அந்த மாதிரி நிறைய பேர் கூட வீடியோ போட்டுட்டு இருக்காங்களே, இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? நடுவில் பிரவீன் பின்டோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேரை குறிப்பிட்டாங்க. அது வந்து அவங்க ஒரு நடிகை. அவங்க வந்து பண்றது எல்லாமே கண்டென்ட் கல்யாணம். இப்ப நாளைக்கு கூட ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க, அப்புறமா டைவர்ஸ்னு சொல்லுவாங்க. அது அவங்க வந்து கண்டென்ட்டுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சரி, அப்ப திவ்யா கல்லச்சிக்கும் கண்டாரோலி கார்த்திக்கும் நடக்கிற கல்யாணமும் கண்டென்ட் கல்யாணமா இல்ல உண்மை கல்யாணமா? உண்மையாவே கோவில்ல நாங்க கல்யாணம் பண்ணுவோம். அது உண்மை கல்யாணம். அவங்க அம்மா எல்லாத்தையுமே அவங்களுடைய சொந்த பந்தம், என்னுடைய சொந்த பந்தம், அவங்களெல்லாம் அழைச்சு தான் நாங்கள் திருமணம் பண்ணுவோம். இது வந்து கண்டென்ட்டே கிடையாது. அது மக்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் பண்ணுவோம். நீங்கள் என்னன்னா இன்னும் கூடிய விரைவில் வந்து கண்டாரோலி கார்த்தியை வந்து திவ்யா கலச்சியை திருமணம் பண்ணிக்க போகிறோம். இது வந்து மிக விரைவில் மீடியாக்கள் எல்லாருக்கும் நான் வந்து நிரூபிக்க போகிறேன். அதை 2 குடும்பத்துடைய தரப்புல இருந்து நிற்க வச்சு கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு திருமணமாகி ஒரு குழந்தை இருக்குன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆமாம், அதை நான் மீடியாலையும் சொல்லியிருக்கேன். எனக்கு குழந்தை இருக்காங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணமாகி 4 வருடங்கள் ஆயிடுச்சு. நான் கிட்டத்தட்ட வந்து பொக்கிசமா 8 வருஷமா லவ் பண்ணவங்க தான் திவ்யா கல்லச்சி. இல்ல, இதை எப்படி உங்க மனைவி ஏத்துக்கிறாங்க? கட்டாயம் ஏத்துக்கிட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? உண்மையாவே திறமை இருக்கு, பணம் இருக்கு. அவங்களும் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நான் திருமணத்திற்கு பிறகு கண்டென்ட் கல்யாணம் பண்ண மாட்டேன், இவர் கூட தான் வாழுவேன் அப்படின்றத எங்க ஒய்ஃப்டையும் அவங்கள்ட்ட பேசிட்டாங்க என்கிட்ட. இன்னும் ஒரு 3 மாசம் 4 மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து திருமணம். இது எங்க ஒய்ஃப் ஏத்துக்கிட்டாங்க. நிறைய பேர் வாழ்க்கையில வந்து மறைமுகமா 2வது மனைவி வச்சிருக்காங்க. நான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு 2வது மனைவி வச்சிருக்கிறேன், அவ்வளவுதான். அப்போ உங்களோட 2வது மனைவியாக திவ்யா கல்லச்சியை திருமணம் பண்ண போறீங்க? கட்டாயம். முதல் மனைவி தான் எனக்கு. 2 பேரும் சேர்ந்து முதல் மனைவிகள் தானே தவிர 2வது மனைவின்றதை நான் வெளியில சொல்லிக்கவே மாட்டேன். அப்ப கண்டென்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா நேயர்களுக்கும் ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட்டை உங்க வாயாலே கொடுத்துட்டீங்க. கூடிய விரைவில் திவ்யா கல்லச்சியும் கண்டாரோலி கார்த்தியை இணைஞ்சு எங்களுக்கு ஒரு நேர்காணல்கள் வந்து அமைஞ்சு இதை பத்தி நிறைய விளக்கங்களை எங்களுக்கு கொடுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். உங்களோட திருமணத்துக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்களும் நாங்கள் சொல்லிக்கிறோம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.